ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரவா குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பால் ஒரு பாயில் வரட்டும், அது வரைக்கும் அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகே, இப்போது நம்ம இன்னொரு சைடில் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதான் நம்ம பார்க்குறோம். வாட்டர் பாயில் ஆகிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக. இப்போது நம்ம இன்னொரு சைடில் கொஞ்சோண்டு சுகர் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இப்போது சுகர் சிரப் பண்ணுறதுக்காக நல்லா அந்த சுகரை ஸ்டர் பண்ணிவிட்டு இப்போது அது நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு ஸ்ட்ரிங்கோட கொஞ்சம் முன்னாடி இருக்கிற வரைக்கும் சுகர் சிரப் நல்லா பாயில் ஆச்சுன்னா அந்த ரவா குலோப் ஜாமுன் போடும்போது நல்லா ஊறும். ஸோ அது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம இன்னொரு சைடில் பார்த்தா மில்க்கும் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரவா ஆட் பண்ணுறோம் கிராஜுவலாக. ரவா ஆட் பண்ணும்போதே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது நல்லா கட்டி ஆகாமல் நல்லா வரும் நமக்கு. அப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா பாயில் ஆகி ஒரு 2-3 மினிட்ஸில் கிராஜுவலாக ரவா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க ரவாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா ஒரு குலோப் ஜாமுன் மாவு வர வரைக்கும் நம்ம நல்லா பண்ண போகிறோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் இது மாதிரி கட்டியாக மாவு வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குலோப் ஜாமுன் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம இந்த மாவை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி வைக்க போகிறோம். அது என்னோடய தம்பி பண்ணிகிட்ருக்கான் இங்கே. இப்போ நம்ம கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணி ஆயில் போட போகிறோம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா நம்ம போட போகிறோம். இது இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம், கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனவுடனே நம்ம இந்த குலோப் ஜாமுன்ஸை எடுத்துட போகிறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்க செகண்ட் பேட்ச் ஆஃப் குலோப் ஜாமுன்ஸையும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2-3 மினிட்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை மறுபடியும் எடுத்துடலாம். எடுத்து நம்ம இப்போ சுகர் சிரப்பில் சோக் பண்ண போகிறோம்.